ருக்கி, சீனியர் ஆபீசருக்கு தான் எப்பவும் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைக்கணும். எமர்ஜென்சி, சீக்கிரமா இங்க யாராவது வந்து சேருங்க. மிஸ்ஸஸ் மான்சன், முதல்ல கத்துறத நிறுத்துங்க. போலீஸ்காரங்க வேலையில நீங்க தேவையில்லாம தலையிடுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? எங்கயாவது சூப்பர் மார்க்கெட்ல வண்டியை போட்டுக்கிட்டு நல்லா மொக்கிக்கிட்டு இருப்பீங்க. போலீஸ் சாப்பிட வேண்டாமா? சீக்கிரமா நீங்க வந்து சேர்றீங்களா? இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஆர்மி எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன். சரி, நாம கிளம்பலாம். லெமன் ஜெல்லி என்னோட ஃபேவரட். இது கார்வால். எனக்கு 10-15க்கு ஒரு பேக்கப் வேணும். இல்ல 15-10. சரி, எதையாவது ஒண்ணு அனுப்புங்க. ஒரு கோலா வாட்டர் மெலன ஆஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. ஸ்டாண்ட் டவுன். இது ஜஸ்ட் 10 CCB. இன்னொரு கிரேசி கேட் பாய் பர்டன் பர்கர் பையனோட சேர்ந்து நிக்கிறான். என்ன சத்து? ஆபீசர் ஹஃபல்மேன், இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். என் தோட்டத்தை கொஞ்சம் பாரு. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சு அதை நாசம் பண்ணி தள்ளிட்டாங்க. வாட்? கூப்? அது நான் இல்ல டாட். ஓகே பாய்ஸ், யார் அத பண்ணதுன்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே, ஒவ்வொருத்தரா வரிசையா சொல்லுங்க. என் சிஸ்டர் கிட்ட இருக்கிற கேட் இல்ல. எடுத்து ரூல் பண்ண நினைக்கிற ஈவில் கேட் அது. நீங்க நான் சொல்றத நம்புங்க. கூப், இந்த நைஸ் போலீஸ்மேன் கேட்ட பத்தின கதையெல்லாம் கேட்க விரும்ப மாட்டாரு. டென்னிஸ், நீ ஒரு சென்சிபிள் கிட். கட்டு கதையை சொல்றத விட்டுட்டு நடந்ததை மட்டும் சொல்லு. சொல்றேன் ஆபீசர். பேப்பர் போட கூப் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான். அப்போ இந்த ஊர்லயே தூங்காம இருந்தது நாங்க 2 பேரும் மட்டும்தான். இந்த நோட்டீஸ் போட்டாலே போதும், எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நான் டீரேஞ்சர்ட் கேட் பாய் இல்லன்னு கேட் ஆர் ஈவில்னு புரியும். எனக்கு தெரியல, ஆனா அது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் பேப்பர் பாய் ஹேண்ட்புக்ல போட்டுருக்கு. ஓ அப்படியா? ஏலியன் இன்வெஷன்ஸ் பத்தி இந்த ஹேண்ட்புக்ல என்ன போட்டிருக்குன்னு பாரு. நாங்க மட்டும் தனியா இல்லங்கிறது அப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா, என்ன அது? நம்ம சீக்கிரம் போகணும். என்ன அது? எது இப்படி பண்ணது? ஓகே, நம்ம பின்னால யாரோ வராங்க. முதல்ல நிறுத்துங்க. இவங்க உளறத எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க முடியும்? சீக்கிரம் இவங்கள புடிச்சிட்டு போய் உள்ள தள்ளி போட்டுங்க. சரியா விஷயத்துக்கு வா டென்னிஸ். சொல்றேன். அப்ப மூடு படி. கை கிட்ட இருக்கிற பேப்பர் கூட பார்க்க முடியல. பக்கத்துல தெரிஞ்சவங்க கூட யாரும் இல்ல. குட் மார்னிங் பாய்ஸ். குட் மார்னிங் மிஸ்டர் செபாஸ்கி. கடைசியில தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்தோம். ஒரு நிமிஷம், நான் என்ன நினைச்சேனா? புரிஞ்சிடுச்சு. ஒரு ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டு உன் வீட்ல இருந்து பேப்பர் எடுத்துக்க சொல்லுவோம். நோ, மழையோ மான்ஸ்டரோ வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பேப்பர் போடுறத சபதம் பண்ணிருக்கேன். அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். ஒரு ஈவில் வெளிய சுத்திட்டு இருக்கு. இந்த பேப்பர்ஸ டெலிவரி பண்றது அதுக்கு பிடிக்கல. டென்னிஸ், அது நம்மள தடுக்கிட்டு வருது. எனக்கு தெரியல, என்னால பார்க்க முடியல. Not good. இதோட வந்துட்டேன். பாத்தியா, உன்னை வான் பண்ண ட்ரை பண்ண. நான் சொன்னது சரிதான். இது ஏலியன் கேட் இன்வெஷன். பார்க்கவே பயமா இருக்கு. இதுக்கு ரெண்டும் ஒருவேளை நல்ல ஏலியன்ஸா? போலீஸ் ஆபீசர்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நடுங்கற. கீழே இறங்கு முதல்ல. டென்னிஸ், இதுதானா நடந்தது? நீ சொல்றது உண்மைதானா? அது உண்மைதான். கேப்டன் பிளாஸ்டரோட கமாண்டோ எப்பயும் போய் சொல்ல மாட்டான். ஆமா, ஆனா நான் பயந்ததா சொன்னது மட்டும்தான் உண்மை இல்ல. அப்படி இல்ல, இவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவாங்க.
உண்மையா நடந்ததை நான் சொல்றேன். ஹார்லி, அதை காட்டு. காட்டுறேன். எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. உண்மையா நடந்தது எல்லாரும் பாருங்க. என்கிட்ட மோதுறீங்கன்னா உங்க கேதி அதோ கேதிதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க. பாம்ஸ் எல்லாம் ஜெயின்ட் ஸ்பாரோவோட சண்டை போடுறத நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது விங் ஆஃப் டூம் மேல இருந்து என்னது? ஹே, என்ன பாருங்க. இன்னைக்கு காமிக்ஸ் படிக்கிறதுலே உலகத்துல முதல் ஆள் நான் தான். நான் படிக்கிறது யாருக்கோ பிடிக்கல போல இருக்கு. அவுச். ஏலியன்ஸ். இப்ப நான் சொல்றத நம்புறீங்களா? அப்புறம் என்ன நடந்தது? கம் ஆன். அது தெருல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் எதுவோ பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. ஒரு மான்ஸ்டர் ட்ரக் கொண்டு வருது. என்ன மான்ஸ்டர் ட்ரக்கா? நிஜமாவா? நீங்களே பாத்துக்குங்க. நாங்க ஓடினோம், ஆனா தப்பிக்க முடியல. ஹார்லி, ஏலியன்ஸ் நம்மள பிடிக்க வந்துடுச்சுங்க. சூப்பர் கூல். உன்னை எங்க லீடர் கிட்ட கூட்டிட்டு போறோம். அம்மா இன்னும் எழுந்திருக்கலையே. அப்படின்னா ஏலியன் வந்து இறங்குன அந்த இடத்துல நாங்க இருந்தோம், தெரிஞ்சுக்கங்க. எர்த்லிங் ஏலியன் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைநாட்ட நம்மள ஒரு ஸ்பேஸ் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகுமா? என்ன சொல்ற? நோ, அது நம்ம மேல அசிங்கமான கிரீச்சர்ஸையும் வாரியர்ஸையும் ஏவி விட்டுரும். ஓ, வெல்கம் ஏலியன் டியூட். ஏய், நீ எங்க போயிட்டு இருக்க? நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா ஆபீசர்ஸ்? வீடியோ ப்ரூஃப். கேமராவை பார்த்து சில சின்ன பசங்க கத்துன மாதிரி இருக்கு இந்த வீடியோ. என்ன நடந்தது? நான் சொல்றேன் ஆபீசர். எங்களுக்கு உண்மையில நடந்தது என்னன்னு தெரியணும். சரி, ஆனா ட்ரூத்த நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். உண்மையை மட்டும் சொல்லு. கேட்ட பத்தி எதுவும் வேண்டாம். இது சாதா கேட்ட பத்தி இல்ல. இது சூப்பர் வில்லன் மாதிரி இருக்கிற ஒரு ஈவில் கேட்ட பத்தி. ஈவில் டாக்டர் கேட்டோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள நான் பூந்தேன். அத சொல்றேன். அது உலகத்தை பிடிக்கிறதுக்குள்ள அதை எப்படியாவது தடுக்க வேண்டியது என் வேலை. வா! ஏஜென்ட் கூப்ப டயபாலிக்கல் பிளான்ஸ வச்சு தடுக்கவே முடியாது. அத அப்படியே சொல்ல ட்ரை பண்றேன். என் கிட்டி வாரியர்ஸ் வந்து மனிதர்களை அடிமையாக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் எனக்கு சொந்தமாக போகுது. ஏஜென்ட் கூப், வெறி பிடிச்ச உன்னால நிச்சயம் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. மிஸ்டர் கேட் கிட்ட யாரும் அந்த மாதிரி பேசக்கூடாது. மில்லி, தேங்க்ஸ் மில்லி, நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்ட. அதெல்லாம் திரும்ப கொண்டா. சீக்கிரம் இதுல ஏறிட்டி மேன். இத நம்ம சீக்கிரமா டெலிவரி பண்ணிட்டா எல்லாருக்கும் டாக்டர் கேட்டோட ஈவில் பிளான் தெரிஞ்சிரும். நம்மள சேஸ் பண்றாங்க. சாரி, ராங் பட்டன். இப்ப பாரு. Hold on, Dr. Cat. Safety first. நீ சீட் பெல்ட் போட்டுக்க. வெறி பிடிச்ச மாதிரி தோணுது. அந்த மோதி பர்பா. ஹேய் கூப், உன்னோட கார்டனை தோண்டலாமா? எங்களோட மூவிக்கு நிறைய வார்ம்ஸ் தேவை. வெல், இப்போ சொன்னது எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. அவ்வளவுதானா? உன் கதையில நான் பயத்தோட பைக் ஓட்டுனது தவிர எதுவும் செய்யலையா? உன் ஸ்டோரியில நான் அலுமுஞ்சு மாதிரி சொல்லிட்டியே. உங்க ரெண்டு பேரோட கதையுமே சுத்த பேத்தல். எங்க கதையிலயாவது ஒரு மான்ஸ்டர் ட்ரக் வந்ததே. அதாவது ஒரு ஈவில் ஜீனியஸ் புசி கேட்டுக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்த 10 வயசு பசங்க பண்ணதுனால இந்த ஊரே இப்படி குப்பையாயிடுச்சு. உங்களோட கற்பனை எல்லாம் அளவுக்கு மீறி போயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. சரி, உங்களுக்கு ஒரு வார்னிங்கோட விட்டுடுறோம். நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுக்கறோம். என் சைடு வாக் ஸ்வீப்பர் யாராவது பாத்தீங்களா? காபி குடிக்க போகும்போது ஹேண்ட் பிரேக் போட மறந்துட்டேன். நான் சைடு வாக் ஸ்வீப்பர் நான் சொன்னேன். இல்ல, நான் சொன்னது பைசைக்கிள். போதும், இந்த பசங்களோட தொல்லை தாங்கவே முடியல. பேப்பரை தூக்கி போட்டு தோட்டத்து பொம்மை எல்லாம் பயமுறுத்துறாங்க. இந்த புழுக்களையும் இம்சை பண்றாங்க. ரிலாக்ஸ் மிஸ்ஸஸ் மான்சன், யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் ஐடியா.
அதுக்கப்புறம் கூப்புக்கு கொஞ்சம் பொம்மை எல்லாம் ஒட்ட வேண்டிய வேலை இருக்கு. எஸ் சார். கேட்டோட ஈவில் பிளாட்டை எப்படியாவது வெளியே சொல்லணும். நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இதே டைம். ஃபைன், போங்க போய் மிச்சம் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க. நான் மிலிட்டரிய கூப்பிட்டுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு இன்னும் புரியல. தேவையில்லாம உன்னோட மூளையை போட்டு குழப்பிக்காத. அவங்க சொன்னது எல்லாமே அர்த்தம் இல்லாத வளர்.